யாரை தோக்கடிச்சிட்டு யார் வந்தாருன்னு பாருங்க. இப்போ அந்த செய்கிற வேலையெல்லாம் பாருங்க. අද මට අම්මා තාත්තා නැහැ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මගේ අම්මා තාත්තා වෙනුවට මෙතනින් ඇවිල්ලා ඉන්නේ මගේ සහෝදරියෝයි. ඊට පස්සේ මම නාමල්ට මට ඒ ගරුත්වය මම කොහොමද තියෙනවා. திருப்பி தமிழ்நாட்டுக்கு போயிட்டாருன்னா எனக்கு தகப்பனார் இல்லை, நான் வந்து சிஎம் விஜய் எப்படியா பார்த்தேன், தகப்பனாரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு கேரக்டர்ங்கிறது திட்ட தெளிவாக தெரிகிறதா இல்லையா? அந்த தேர்தலில் தலைவனுக்கு மாகாண சபை முதல்வராக கண்டிடேட் பண்ணுகிற ஐடியா இருக்குங்கிறதையும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறாப்ல. சுமார் ஆசைக்கு சொல்றேன், நான் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நிற்க போறேன். இது எல்லாத்தையுமே தாண்டி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எங்களுக்கென்று ஒரு நாடு கிடைக்கும் என்று. ஆனால் இன்றும் அதே நம்பிக்கையுடன் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ඒව කවුරුත් ගණන් ගන්නෙත් නැහැ. ඔහු ජාතිවාදී ප්‍රකාශ කරනේවා සමහර ඒවා ඇත්තටම කිසිදු වැදගම්මක් හරයක් තියෙනව නෙමෙයි. ඔහේ කියවනවා. அர்ச்சுனா பேசின மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் பேசினா இதே மாதிரி நடப்பாங்களா? ஒரு 4-5 நாட்களாக இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்ல பேசப்படக்கூடிய ஒரு ஆளாக மாறியிருப்பவர் தான் இலங்கையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. இந்த அர்ச்சுனாவை பத்தி புதுசாக நம்ம எதுவும் சொல்றதுக்கு கிடையாது. ஏன்னா அவர் யாருங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் அவரை பார்த்துட்டு அது மாதிரி ஏதோ உலர்த்திக்கிட்டு இருக்கிறாரு, ஏதோ அது மாதிரி பேசிக்கிட்டு திரிகிறாரு என்கிற விதமாக கடந்து போகிறோம். ஆனால் அப்படி கடந்து போகிற ஒரு கேஸ் இல்லை இதுங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம புரிஞ்சிக்க இருக்கிறோம். குறிப்பாக என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அன்பு தமிழ் சகோதரர்களுக்காகத்தான் இந்த வீடியோவையே நம்ம பதிவிடுறோம். என்னன்னா, நம்ம அத்தனை பேரும் ஒரு 3 தசாப்த காலங்கள் ஒரு பாரிய யுத்தத்தை சந்தித்திருக்கிறோம். அந்த யுத்தத்தில் தமிழ் சகோதரர்களுடைய ஒரு நிலைப்பாடு இருந்தது, இலங்கை அரசினுடைய ஒரு நிலைப்பாடு இருந்தது. எது எப்படி போனாலும் ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே இருதரப்புக்கும் இழப்புகள் ஏற்பட்டது. நாடாக நாம் இழந்திருக்கிறோம். தமிழ் சமூகம் அதிகமாகவே இழந்திருக்கிறது. இந்த இழப்புகளை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. யுத்தம் முடிவுக்கு வந்து நம்ம தசாப்தங்களை கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல எப்படியாவது இன நல்லுறவுகள் உண்டாக்கப்பட வேண்டும். பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களுக்கும் தமிழ் சகோதரர்களுக்கும் இடையிலான ஒற்றுமை உருவாக்கப்பட வேண்டும். அனைத்து இனங்களும் நிம்மதியாக வாழ வேண்டும். அப்படி வாழுகிற போதுதான் இலங்கையர்களாக நாம் ஜெயிக்க முடியும் என்கிற தொனிப்பொருள் தான் நம் அத்தனை பேரிடத்திலும் இருக்க வேண்டிய அடிப்படையாக இருக்கிறது. இந்த நிலையில நமக்கெல்லாம் தெரியும், கடந்த கால ஆட்சிகள் எல்லாம் ஓரம் கட்டப்பட்டு, குறிப்பாக கோட்டாபே ராஜபக்ஷ ஒரு பெரிய அறகலை உருவாக்கப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. அதற்கு பிறகு நாடாக அத்தனை பேரும் ஒரு மாற்றத்தை விரும்பி இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு வாக்களித்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குதுங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்த யுத்தம் நடந்த சம்பவங்களையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, யுத்தத்தில் இருதரப்புலையும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? இப்ப நேற்றெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, கொழும்புல ராணுவ யுத்தத்திலே கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களை போற்றி புகழுகிற, அவர்களுடைய தியாகங்களை பாராட்டுகிற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. ராணுவ வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் வடக்கு பகுதிகளில், கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்துறாங்க. இழந்த தங்களுடைய உறவுகளை நினைவூட்டிக் கொள்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை உணர்கிறார்கள். நாங்கள் இழந்து விட்டோம் என்பதை அழுது புலம்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, கொழும்புல கொட்டுவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி வெள்ளவத்த, இப்படி பல இடங்கள்லையும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்றதையெல்லாம் நம்ம பார்க்க முடிந்தது. இந்த 2மே நடைபெறுகிறது. ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது, ஒன்று மட்டும்தான் நடைபெற்றது, மற்ற ஒன்றை செய்ய முடியாது. தமிழ் சகோதரர்கள் தங்களுடைய நினைவேந்தல்களை செய்ய முடியாத காலகட்டம் எல்லாம் இருந்தது. இப்பொழுது அதற்குரிய காலம் ஓரளவுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது என்பதை அந்த மக்களும் நாம் அத்தனை பேரும் புரிகிற தருணமாக இருக்கக்கூடிய நேரத்தில்,
திரும்ப திரும்ப ராமநாதன் அர்ச்சுனா என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த லிஸ்டில் தெரிவு செய்யப்பட்டாச்சு பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம வச்சிட வேண்டியதான். தமிழ் சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் கற்றறிந்த அறிஞராக இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டுத்தான் இந்த ஆளு பார்லிமெண்ட்டுக்கு வந்தார். யாரை தோற்கடிச்சிட்டு யார் வந்தாருன்னு பாருங்க. இப்ப அந்த செய்கிற வேலையெல்லாம் பாருங்க. பொதுவாகவே சோசியல் மீடியாவில் தான் ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்கிறதுக்காகவே பல காரியங்களை ஆற்றக்கூடியவர். இதில் விளைவாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டால் ஒரு பாரிய இன அழுத்தம் ஒன்றும் இன பிரச்சனையாக மாற வேண்டிய ஒரு காலகட்டத்தையும் உருவாக்குவதற்குரிய சூழலை இவர்கள் சரி செய்கிறார்களோ என்கிற எண்ணப்பாட்டை நம்ம தற்போது உணர முடிகிறது. காரணம் என்னன்னா, இனவாதிகள் இனவாதத்தை கிளப்புவதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கு வாய்க்கு அவல் கொடுக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னு கேட்டா, யாழ்ப்பாணத்தை விஜய்கிட்ட கொடுத்துருங்க, இலங்கையையும் விஜய்கிட்ட கொடுத்துருங்க என்கிற விதமாக அவர் பாராளுமன்றத்தில் பேசினது நமக்கு தெரியும். கச்சதீவை விஜய் கேட்டிருக்கிறார் என்பதற்காக சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஜனாதிபதி வந்து கச்சதீவை தரமாட்டார் என்று நாங்கள் சொல்லுறோம். கச்சதீவை மட்டுமில்ல, யாழ்ப்பாணத்தையுமே தமிழகத்துக்கு கொடுக்க சொல்லி தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆகவே உடனே சிங்கள பெரும்பான்மை ஊடகங்கள் அது ஒரு செய்தியாக மாத்தினதோட அடுத்த நாள் வந்து நான் அப்படி சொல்லவில்லை, ஜேவிபி எம்பிக்கள் தான் அப்படி திருச்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னதையே மாற்றி ஜேவிபி எம்பிமாருடைய தலையில் அடிச்சு பேசினார். සමහර ජෙප්පන්ටි ගාවිල්ල මට කියනවා අයි ඩොක්ටර් ඔයා අපේ රටට ආදරේ නැද්ද කියලා. අපේ රටට ආදරේ මතක තියාගන්න. අපි මේ රට ඕන කියලා රණ්ඩු වෙච්ච මිනිස්සු. අපි මේ රටට ආදරේ. මේක මගේ රට. ශ්‍රී ලංකා කියන්නේ මගේ ரட்ட. அதுக்கு பிறகு இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் தமிழ்நாட்டுக்கு விஜய் இப்ப முதலமைச்சர் ஆயிட்டதுனால என்னமோ இவரால தான் விஜய் சிஎம் ஆன மாதிரி நினைச்சுக்கிட்டு எப்படியாவது போய் நான் அண்ணனை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி தமிழ்நாட்டுக்கு போனாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஜோசப் விஜய் அவர்களை பார்க்க முடியல. ஆதவர்ஜுனாவை சந்திச்சாரு, ராஜ்மோகனை சந்திச்சாரு. அவங்க 2 பேருமே சிட்டிங் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. 2 பேரையுமே சந்திச்சாரு. அங்க பிஹைண்ட் வுட்டால ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில திரும்ப போய் உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய தகப்பனார் இயக்கத்தில் இருந்தவர், விடுதலை புலிகளுடைய அமைப்பில் இருந்தவர், அங்க இருந்து மக்களுக்காக கொல்லப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தை விஜய் இடத்துல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லி இருந்தேன். பாராளுமன்றத்திலே பேசினேன். கடைசி பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருக்கிறேன், நெடுந்தீவு கச்சதீவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மண்ணையும் அண்ணன் விஜய் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று ஆரம்பத்தில் பேசுறாரு, பிறகு இல்லைங்கிறாரு, திரும்ப இந்தியாவில் போய் இதே வார்த்தையை அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இந்திய ஊடகங்களுக்கு பேசும்போது நான் இப்படி பேசினதுனால இலங்கையில் போனா கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்றாரு. நாளை காலை நான் கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் இறங்குகின்ற போது கட்டாயம் சிறைப்பிடிக்கப்படுவேன். எங்களுடைய சர்மாசனாக்கள் வழிவாகவே தெரியும். அதற்கு பிறகு நேற்று அவர் பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார். பார்லிமெண்ட்ல அவர் பேசின ஸ்பீச்சை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு இந்தியாவுக்கு வெப்பன் எல்லாம் கொண்டு போக முடியாது, கொண்டு போயிருந்தா சீமான நான் சுட்டிருப்பேன். நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுட்டுருப்பேன்டா நல்ல ஆழம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்ன ரகம்ங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். அதை தாண்டி இவருடைய பேச்சுக்கள்ல ஏற்கனவே ஒரு அப்பாவி சகோதரிய நான் உன்னை சுட்டு போடுவேன் பாருன்னு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு இவர் கைதும் செய்யப்பட்டார். அப்ப தொடர்ந்து என்னன்னா தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதை சில பேர் காமெடியராக அவரை பார்க்க முடியும், சில பேர் வந்து என்ன இப்படி நடக்கிறாரு என்று பார்க்க முடியும். ஆனா ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட ஒரு அஜெண்டா ஒன்றை அவர் கொண்டு செல்கிறார் என்பதை தமிழ் சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் வர இருக்குது. அந்த தேர்தலில் தலைவனுக்கு மாகாண சபை முதல்வராக கண்டிடேட் பண்ணுகிற ஐடியா இருக்குங்கிறதையும் பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறாப்ல. சுமார் ஆசைக்கு சொல்றேன், நான் இந்த முறை மாகாண சபை தேர்தலில் நிற்க போறேன். இதுக்கெல்லாம் அந்த மோகம் ஒன்று உண்டாக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த இளம் பசங்களை வந்து அந்த பக்கம் எடுத்துக்கிறணும்னா இந்த மாதிரி எதையாவது பண்ணணும்னு அவர் நினைக்கிறார். இதில் என்ன விளைவு வரும் என்று சொல்லி சொன்னால், தெற்கில் இருக்கக்கூடிய சிங்கள பெரும்பான்மை ஊடகங்கள் சிங்கள சகோதரர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்களா, ஜஃப்னாவை வந்து விஜய்கிட்ட கொடுக்கணும், அதாவது இந்தியாவோட இணைச்சிடணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க அதை வச்சு இனவாதம் பேசுவதற்கும் இவர் அதை வச்சு தேர்தலில் ஜெயிப்பதற்கும் இரு சாராரும் வெற்றி அடைவதற்காக இரு இனங்களை சேர்ந்த மக்கள் இடையில சிக்குண்டு அல்லாடுவதற்குரிய வேலையை இவர் பார்க்க போறாருங்கிறத
தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இங்கே இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா? அதாவது இங்கேருந்து கிளம்பி நான் அண்ணனை பார்க்க போகிறேன்னு இந்தியாவுக்கு போனார். தமிழ்நாட்டுக்கு போய் சிஎம்ஐ பார்த்துட்டு வர போகிறேன், ஏன்னா விஜய் தான் இனி எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்றாரு. அதுக்கு பிறகு கச்சத்தீவுக்கு விஜய் வரப்போகிறாருங்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்ததெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒன்று ஒன்றா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல சரி, தமிழ்நாட்டில் திமுக போயிடுச்சு, இப்போ ஆட்சிக்கு விஜய் வந்துட்டார். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து அர்ச்சுனாவினுடைய விவகாரத்தை புரிந்து கொள்ள நம்ம முற்படணும். காரணம் என்னன்னா, திமுகவோட இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் நினைக்கிறேன், 11 ஆண்டுகள் அல்லது 16 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாங்க. இந்த தேர்தலில் திமுகவோட தான் அவங்க தேர்தலையும் போட்டியிட்டாங்க. 28 சீட்டில் போட்டியிட்டாங்க, 5 சீட் ஜெயிச்சாங்க. அந்த 5 சீட்டோட போய் உடனே விஜயோட நாங்கள் கூட்டணி என்று போய் சேர்ந்துட்டாங்க. இந்த காங்கிரஸ் யாரு? இலங்கையில் தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் இத்தனை ஆண்டு காலமாக குறை சொன்ன ஒரு தரப்பு யாரு? இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சி. ஏன்னா அவங்க தான் இலங்கையில் யுத்தம் நடைபெறும் போது ஆட்சியில் இருந்தவங்க. அந்த காங்கிரஸ் கட்சி இங்க யுத்தத்தை தடுக்கல, நிறுத்தல, தமிழ் சகோதரர்கள் அழிகிற வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தது, துரோகம் இழைத்தது என்கிற வரலாறுகள் இவ்வளவு ஆண்டாக பேசப்படுகிறதா இல்லையா? அதே துரோக கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸோட தான் அர்ச்சுனாவினுடைய அண்ணன் விஜய் இப்ப கூட்டணி அமைச்சிருக்கிறாரு. இவர் போய் எங்க அண்ணனை நான் பார்க்க போறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பேசியிருக்கிறாரு. ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, இவருக்கு எந்த நிலைப்பாடுமே கிடையாது. இங்க தமிழ் மக்களுக்கு நடந்த அநியாயத்தை பற்றி தனக்கு என்ன ஸ்டாண்டுங்கிறதும் அவருக்கு கிடையாது. தமிழக அரசியலை பற்றி ஒரு ஸ்டாண்டும் கிடையாது. இவரை பொறுத்தவரை இவருக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும். அதுக்காக இங்க இருந்தா என்ன பண்ணுவார்னா, எனக்கு தகப்பனார் கிடையாது, நாமளுடைய குடும்பம் எல்லாத்தையும் புகழுவார். இதே வார்த்தையை சொல்லி අද මට අම්මා තාත්තා නැහැ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මගේ අම්මා තාත්තා වෙනුවට මෙතනින් ඇවිල්ලා ඉන්නේ මගේ සහෝදරියෝයි. ඊට පස්සේ මම නාමල්ට මට ඒ ගරුත්වය මම කොහොමද තියෙනවා. திருப்பி தமிழ்நாட்டுக்கு போயிட்டாருன்னா, எனக்கு தகப்பனார் இல்லை, நான் வந்து சிஎம் விஜய் எப்படியா பார்த்தேன், தகப்பனாரை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படிம்பாரு. எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியாது சந்திப்பதற்கு. சந்தித்தால் நான் என்னுடைய தந்தையை கண்டது மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தேவையான மாதிரி மாற்றி மாற்றி எதையாவது பேசக்கூடிய ஒரு ஆளுங்கிறது தெரியுதா இல்லையா? பாராளுமன்றத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவனை கொள்ளுவேன் இவனை கொள்ளுவேன், என்கிட்ட துப்பாக்கி கிடையாது, இந்த ஏன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ள எதையுமே பேச முடியும், அதனால பேசுறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தமிழ் மற்ற தலைவர்களும் இப்படியெல்லாம் பேச வேற வேணுமா? நீ தான் இப்படி இருக்கிறன்னு சொன்னா மற்ற தலைவர்களும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எதுக்கு அதை சொல்றாருன்னு கேட்டா, அவருக்கு தெரியும் மற்ற தலைவர்கள் இந்த மாதிரி வரம்பு மீறி பேச மாட்டாங்க, பிழையான நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டாங்கங்கிறது தெரியும். இது எதுக்கு நான் பார்த்தீங்களா, நான் தான் எல்லாத்தையும் பண்றேன், மற்றவங்க யாரும் பேசல அப்படின்னு சொல்லி தான் பேசுவதை சரிப்படுத்துவதற்காக இந்த வாதங்களை பாராளுமன்றத்தில் முன்வைக்கிறார். இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த பேச்சுக்கள் எல்லாம் நடைபெறுகிற தருணத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பு நடைபெற்றது. கேபினட் முடிவுகளை அறிவிக்கிற அரசாங்கத்தினுடைய ஊடக சந்திப்பு. அதுல இதே கேள்வி கேட்கப்படும் போது அமைச்சர் விஜித ஹேரத் என்ன சொல்றாருன்னா, එනිසා ඒවට කලබල වෙ යුතු නැහැ. ඒවා කවුරුත් ගණන් ගන්නෙත් නැහැ. ඔහු ජාතිවාදී ප්‍රකාශ කරනවා. සමහර ඒවා ඇත්තටම කිසිදු වැදගම්මක් හරයක් තියෙනව නෙමෙයි. ඔහේ කියවනවා. உங்களுக்கு தான் அர்ச்சுனா பத்தி தெரியுமில்ல, அவர் அப்படி தான் பேசுவார், இதெல்லாம் கண்டுக்கிறதாங்கிற விதமாக பதில் சொன்ன காட்சியை நம்ம பார்த்தோம். இது ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக பொறுப்பை நிறைவேற்றுகிற பொறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு பதில் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன் அர்ச்சுனா பேசின மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் பேசினா இதே மாதிரி நடப்பாங்களா? சரி, அர்ச்சுனாவை நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம்னா நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீங்க. ஆனால் இலங்கையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற விதி பிரகாரம் நான் ஆயுதம் ஏந்துவேன், நான் சுட்டு தள்ளுவேன் என்று பார்லிமெண்ட்டுக்குள்ள சரி அவருடைய அனுமதியை பயன்படுத்தி பேசுறாரு. அவர் தமிழ்நாட்டில் பேசியதெல்லாம் அதற்கு என்ன பதில்? இலங்கையை கொடுங்க, யாழ்ப்பாணத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னா இதெல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரகாரமும் அவர் எம்பியாக பதவி பிரமாணம் செய்யும் போது சொன்ன வார்த்தைகள் சட்டத்தினுடைய நியதியல் பிரகாரமும் எல்லாமே முரண்பட்டதா இல்லையா? அப்படின்னா அரசாங்கம் ஏன் இவருடைய விவகாரத்தில் இப்படி கண்டும் காணாமல் இருக்கிறது? இதே மாதிரி மற்றவங்க பேசினால் இதே மாதிரி இருப்பாங்களா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. இந்த போங்கு
வந்து ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒன்று, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தெற்கில் ஒரு இனவாத அலையை உண்டாக்கி, அதே போன்று தமிழ் சகோதரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இவரை ஒரு ஹீரோவாக டிஸ்பிளே பண்ணி அங்கும் தேர்தலில் லாபம் ஈட்டுவது, இந்த பகுதிகளிலும் தேர்தலில் லாபம் ஈட்டுவது. இரண்டாவது, இவருடைய பேச்சு அரசு கண்டுக்காம இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம புரிகிற இன்னொரு பகுதி என்னன்னு கேட்டா, அப்படின்னு சொன்னா இவருடைய இந்த பேச்சுக்களால தமிழ் தலைவர்கள் கீழிறக்கப்படுகிறார்கள், டம்மியாக பார்க்கறாங்க. அவங்க பேச மாட்டேங்க, பாத்தீங்களா அர்ச்சுனாண்டு அவருக்கு ஒரு மவுஸ் வரட்டும், அவங்க எல்லாம் டம்மி ஆகட்டும் என்று அரசு விரும்புகிறதா என்கிற கேள்வி எல்லாம் இருக்கிறது. எனவே நீதி என்பது நீதிதான் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். அர்ச்சுனா ராமநாதனுடைய பேச்சுக்கள் அரசியல் யாப்பை மீறியது, சட்டத்துறையை மீறியது, சட்டத்தை மீறி வன்முறையை தூண்டும் விதமாக அவர் பேசி இருக்கிறாரு. இதற்கெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்காமல் இதுக்கு போக முடியாது என்பது யதார்த்தமான கள நிலை. அதை தாண்டி இன்னொன்று நினைவில் வச்சுக்கிறங்க. இப்போ அண்ணன்ங்கிறார்ல, அண்ணனை சந்திக்க கிடைக்கல, இன்னும் 2 வாட்டி தலைவன் ட்ரை பண்ணி பாப்பாப்ல. அடுத்து ஜோசப் விஜய் எனும் நான் என்று ஆரம்பிச்சு ஜோசப் விஜய்க்கு எதிராக அடுத்த வீடியோவை போடுவாப்ல. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவரை பொறுத்தவரையில் இவர் ஜெயிலில் இருந்து வெளியே வரக்கலாம். அதை ஜெயிலில் போய் நாமல் பார்த்துட்டாருன்னா நாமலை புகழுவதும், தமிழ்நாட்டில் போய் நாமலுக்கு எதிராக பேசுவதும், மீண்டும் பாராளுமன்றத்தில் வந்து நாமலுக்கு எதிராக குதிப்பதும், பிறகு விஜயை பாராட்டுவதும், இதெல்லாம் வந்து அர்ச்சுனா ராமநாதனுடைய யதார்த்தமான போங்காக பார்க்கப்படுபவைகள். ஆனால் சட்டத்தை மீறி அவர் வன்முறை பேச்சுக்களை பேசியிருப்பதை யாரும் அங்கீகரிக்க முடியாது. எனவே அதற்கு கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் நீதியை விரும்பக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, ஜனநாயக ரீதியிலான எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.